Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸாம்பிள் 2.56 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சீரீஸை வந்து சம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சீரீஸ் வந்து பார்த்தோம்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப் டு 19 ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க சீரீஸ் வந்து எனக்கு ஸ்கொயரை பேஸ் பண்ணி இருக்குது. அப்படி ஸ்கொயரை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தோம்னா n into n plus 1 into 2n plus 1 டிவைட் பை 6ங்கிறது அதோட ஃபார்முலா. இங்கே என்னோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 19, அதாவது லாஸ்ட்டில் எனக்கு என்ன வேல்யூ இருக்குதா அதான் என்னோட வேல்யூ. அப்படின்னா என்னோட வேல்யூ 19. இப்போ என்னோட வேல்யூ 19ங்கிறத கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 19 into 19 plus 1 into 2 into 19 plus 1 கிடச்சிருக்கும் டிவைட் பை 6. அப்படின்னா 19 into 19 ஒன்றையும் ஆட் பண்ணால் 20 into 2 into 19, 2 into 19ங்கிறப்ப 38, 38ஓட ஒரு 1 ஆட் பண்ணோம்னா 39 கிடச்சிருக்கும் டிவைட் பை 6. இது வந்து நான் 6 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6 2s ஆர், இது 6 13s ஆர். இதை திருப்பி 2 டேபிளில் இதையும் கேன்சல் பண்ணால் 10. அப்படின்னா 19 into 10ங்கிறப்ப 190 into 30, 190யும் 30யும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தோம்னா 2470 வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் ப்ளஸ் 105 டு தி ஹோல் ஸ்கொயர்னுட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா எல்லாமே 5 டேபிளில் பேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு 5 ஸ்கொயரை நான் காமனாக எடுத்துடுறேன். 5 ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டேன்னா மீதி எனக்கு 1. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 2 ஸ்கொயர், அதாவது இங்கே 1 இருக்குன்னா அதை 1 ஸ்கொயர்னு நம்ம எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா 2 ஸ்கொயர், அடுத்து 15 வந்து 5 டேபிளில் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 3, அப்படின்னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 5 டேபிளில் 105 எப்போ வரும்னு பார்த்தோம்னா 21 டைம்ஸில் வந்து கிடைக்கும். அப்படின்னா 21 ஸ்கொயர்னுட்டு கிடச்சிருக்கும். அப்படின்னா 5 ஸ்கொயரோட வேல்யூ 25. இங்கே இருக்கிறது பார்த்தோம்னா எல்லாமே எனக்கு ஸ்கொயர் வேல்யூஸில் இருக்குது. அப்படின்னா அதோட ஃபார்முலா n into n plus 1 into 2n plus 1 டிவைட் பை 6. இப்போ என்னுக்கு பதில் இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 21. அப்படின்னா அதோட வேல்யூ 21ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 25 into 25 plus 1, 21 into 21 plus 1 into 2 into 21 plus 1 divided by 6ன்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா 25 into 21 into இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 22, அடுத்து 2 into 21 வந்து 42, 42ஓட ஒரு 1 ஆட் பண்ணோன்னா 43 வந்து கிடச்சிருக்கும் டிவைட் பை 6. அப்படின்னா இதை வந்து நான் 21ஐயும் 6ஐயும் நான் கேன்சல் பண்ணுறேன். எதில் கேன்சல் பண்ணேன்னா 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். அப்படின்னா 3 2s are 6, அடுத்து 3 7s are 21, இது 2 1s are, இது 2 11s are. அப்படின்னா 25 into 7 into 11 into 43, இது நாளையுமே மல்டிப்ளை பண்ணணும். நாளையுமே மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தோம்னா 82,775 வந்து கிடச்சிருக்கும். இதான் வந்து பார்த்தோம்னா எனக்கு செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷனில் 15 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் ப்ளஸ் 17 ஸ்கொயர் அப் டு 28 ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போவுமே பார்த்தோம்னா நம்மளுக்கு 1ல் தான் வந்து ஸ்கொயராக இருக்கட்டும், க்யூபாக இருக்கட்டும், ஆட் நம்பர்ஸாக இருக்கட்டும், நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எதில் ஸ்டார்ட் ஆகும்னா 1ல் தான் ஸ்டார்ட் ஆகணும். இங்கே வந்து பார்த்தோம்னா எனக்கு 15ல் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படின்னா இது எனக்கு ஒரு சின்ன கொலாப்ஸ் மாதிரி இருக்குது. அதனால் நான் ஃபஸ்ட்டு 1லேருந்து ஃபஸ்ட்டு 28 வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 28 ஸ்கொயர், அது வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அதை எதோட மைனஸ் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா 14 வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ஆட், அதாவது 1லேருந்து 14 வரைக்கும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்கொயர் ப்ளஸ் 14 ஸ்கொயர், இது ரெண்டையுமே மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 15 ஸ்கொயர்லேருந்து 28 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கிறதோட சம்மோட வேல்யூ எனக்கு கிடச்சிடும். அப்படின்னா இங்கே இருக்கிறது ரெண்டுமே ஸ்கொயர் வேல்யூஸுங்கிறப்ப அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா n into n plus 1 into 2n plus 1 divided by 6 மைனஸ் இதே ஃபார்முலா தான் n into n plus 1 into 2n plus 1 divided by 6. இங்கே என்னுக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 28% ஆகிருக்கு. இங்கே என்னுக்கு பதிலாக 14 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ அந்த வேல்யூஸ் என்னோட வேல்யூ 28 and 14 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 28 into 28 plus 1 into 2 into 28 plus 1 divided by 6 மைனஸ் இங்கே என்னுக்கு பதிலாக 14 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 14 into 14 plus 1 into 2 into 14 plus 1 divided by 6. அப்படின்னா இதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 28 அப்படியே வச்சுக்கிறேன். 28ஐயும் 1 ஆட் பண்ணால் 29. அடுத்து வந்து பார்த்தோம்னா 2 into 28ஓட வேல்யூ 56 வந்து கிடைக்கும். 56ஓட ஒரு 1 ஆட் பண்ணோன்னா 57 டிவைட் பை 6 மைனஸ்
அடுத்து 14 அப்படியே வச்சுக்கிறேன். 14 ஒன்றையும் ஆட் பண்ண 15. அடுத்து 2 × 14 28. 28 + 1 வந்து 29 டிவைட் பை 6. அப்படின்னா இதை கேன்சல் பண்ணனா 3 டேபிளில் 3 2s are 6. அடுத்து இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணனா 3 1s are 3, மீதி 2, அப்புறம் 3 9s are 27. அப்படின்னா இதை திருப்பி 2 1s are இது 2 14 சார். அப்படின்னா எனக்கு 14 × 29 × 19 வந்து கிடச்சிருக்கும். மைனஸ் இது வந்து பார்த்தோம்னா 6 வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. 3 2s are இது 3 5s are இது 2 1s are இது 2 7s are. அப்படின்னா 7 × 5 × 29 எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா இதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இது மூணுமே நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 7714 வந்து கிடைக்கும். இது மூணுமே மல்டிப்ளை பண்ணால் 1015 கிடைக்கும். இப்போ இந்த 7714 1015 மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் பார்த்தோன்னா 6699 வந்து கிடச்சிருக்கும். 99 வந்து கிடச்சிருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க. தேங்க்யூ.